உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடவோயா. ஓ பாட்டாவே பாடிட்டியா? உழைப்பாளர்கள் அனைவருக்கும் நல்ல உழைப்பாளர்கள் என்ற நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 10வது ஜனாதிபதி யாருன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா நீங்க வேற தொல்ல தாங்க வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிடுறேன். இலங்கையின் 10வது ஜனாதிபதி திலீப் ஜாய்வீர அப்படின்னு அவங்க கட்சியிலே இப்பதான் சொன்னாங்க. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. 2026 இந்த வருஷம் இன்னைக்கு பதற்றத்துல கத்திக்கிட்டு இருக்க பல பேர் உள்ளுக்கு போக போற வருஷம். ஆனா அனுரோட அறிவிப்புன்றது ஒரு மிக பாரதூரமான அறிவிப்பு. அது ஆமா, ஒவ்வொரு விஷயங்கள் ஊழல் மோசடி சம்பந்தமா தம்பி அது பெரிய மூட்டையா நடந்தது. நீங்க ஏதோ 1 2 சொல்ல வரீங்க, முடிக்க இயலாது. லீடர் வேற லெவல். லீடர் இல்ல என்றால் அரசியல் மட்டும் இல்ல, இந்த சம்பவங்களும் இல்லாம போயிரும். அவருக்கு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் வித்தியாசம் தெரியல. தட்டி மாறு தட்டி பேசுறான் மனுஷன். இப்படியான ஆள்கிட்ட தான் இப்ப குரங்கிட்ட பூமாலையை கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் நம்முடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். லங்காஸ்ரீ நாட்டு நடப்பு நிகழ்ச்சியின் சார்பாகவும் லங்காஸ்ரீ தமிழ்வின் குழுமத்தின் சார்பாகவும் எங்கள் இருவருடைய வாழ்த்துக்களும். டெல்சா, நீங்கள் முறுக்க சொல்லிருங்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடவோயா. ஓ பாட்டாவே பாடிட்டியா? உழைப்பாளர்கள் அனைவருக்கும், நாங்களும் உழைப்பாளர்கள், எல்லாருமே உழைப்பாளர்கள். இந்த உலகத்துல உழைப்பாளர்கள் இல்லாம எதுவுமே உருவாகல. ஆகவே உருவாகணும் எல்லாத்துக்கும் பின்னுக்கு இருந்த உழைப்பாளர்கள் எல்லாருக்குமே நல்ல உழைப்பாளர்கள் என்ற நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மகிழ்ச்சியா இருப்போம், உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம், உரிமைகளை கேட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். நேற்றை விட இன்னைக்கு குரல் கொஞ்சம் பரவாயில்ல போல. நேற்று நிறைய அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கட்டும். உங்களோட கதையை கேட்டு இன்றைக்கு போய் எத்தனை பேர் திரும்பி இருக்கிறாங்க இதுக்கு பிரியாணிக்கு. ஒரு தகவலை சொல்றேன்னா ஒழுங்கா சொல்ல. அது நேற்று பின்னரவே பிரியாணி போட்டல தாவிட்டு விட்டாங்களே அவங்க. அது என்னன்னா இன்னைக்கு தான் கொடுக்கறதுல எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனா பிளான மாத்தி இப்ப அவங்க மட்டும் பாதிக்கப்படல சார், நானும் தான் சார் பாதிக்கப்பட்டேன். நானும் நம்பிருந்து இன்னைக்கு பிரியாணின்னு பார்த்தா நேற்றே கொடுத்துட்டாங்க. இந்த பிரியாணிங்க என்னன்னு சொன்னா இன்னைக்கு போயா தானே. அப்ப பிரியாணி கொடுக்கறது பிரச்சனை. பிரியாணில முட்டை வரும், சிக்கன் வரும், அப்படி மாசு சம்பல் வரும், சில்லி பேஸ்ட் இதெல்லாம் வரனால இன்னைக்கு போயா கொடுத்தா வச்சு செஞ்சிருவானுங்க. நேத்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நேத்து நீங்க சொல்லி இருக்கலாம் விளக்கமா. நீங்க 3000 பிரியாணிய ஒழுங்கா சொல்லாம எத்தனை பேர் திரும்பி இருக்கிறாங்க போய். என்ன செய்ய, சரி பரவாயில்ல. என்ன இருந்தாலும் சாப்பிட்டவங்க சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாங்க. அதுல புண்ணியங்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க மற்றும் கட்சியை சாரும். அது அப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்களும் எங்கேயுமே வெளியே காணும். நேத்தோட அவங்களோட முடிச்சு மே தினங்கள். அப்ப இன்னைக்கு வந்து அவங்களும் இல்லை, SLPPயும் இல்லை. ஆனா SLPP நவமாவத்தில ஒரு நிகழ்ச்சி ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. மே தினம் இல்லை, ஒரு சின்ன நிகழ்வு தான். அதை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா மத்த கட்சிகள்லாம் வேற லெவலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தோல்ல பார்த்தா அந்த பானை நீங்க அப்படியே பழுதாக்குறது எத்தனை பேர் கொடுத்திருந்தா கூட சாப்பிட்டு இருப்பாங்க. அது சரி. இப்ப கொழும்புல எல்லாம் நிறைய பஸ் நிக்குது. அப்படியே அப்பா அதான் பாவம் கணவர் பிக்னிக் வந்திருக்காங்க. நிறைய பேர் கொழும்பு நோக்கி வந்திருக்காங்க. அதே மாதிரி சொல்லணுமே நூறலியாவுக்கும் பல பஸ்கள் போயிருக்கு. இல்ல நூறலியாவிலேயும் நிறைய பஸ்கள் நிப்பாட்டிப்பட்டிருக்கு. நூறலியா அண்மித்த பகுதிகளில் இருந்து எல்லாரும் தேசிய மக்கள் சக்தி அன்றுகுமார் ஜனாதிபதி கலந்து கொண்டார் அங்கத்தான். ஆனா இதுவரைக்கும் மலையக அரசியல் கட்சிகளுக்கு திரட்ட முடியாத அளவு ஒரு மக்கள் தொகையை மாலிமாவ NPP அரசாங்க ஆளும் கட்சி இன்னைக்கு திரட்டி அப்படி வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. அங்க ஜனாதிபதியுடைய உரை
ஜனாதிபதியோட உரை எல்லாருடைய கவனத்தையும் ரொம்ப ஈர்த்த மாதிரி இருந்துச்சு. காரணம், நிறைய நாளா ஜனாதிபதி பேசல எங்கேயுமே. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசியிருக்காரு. சொல்லிட்டாரு 2026 இந்த வருஷம் இன்னைக்கு பதற்றத்துல கத்திக்கிட்டு இருக்க பல பேர் உள்ளுக்கு போக போற வருஷம். ரைட், இந்த ஆட்சி அதிகாரம் கொடுத்த மக்கள் தான் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறீங்க, பயப்படாதீங்க, இந்த வருஷம் உள்ளுக்கு போறோம்னு சொல்லிட்டாரு. 1ஆம் தேதியே நீங்க ஏன் இப்படி அவங்கள பயப்படுத்துறீங்க? இப்படிதான் அவங்க பயமுட்டுறாங்க தானே, அந்த மாதிரி தான் இவரை பயமுத்துறாரு இப்ப. ஆனா அனுரவோட அறிவிப்புன்றது ஒரு மிக சுவர் ஷாட், பாரதூரமான அறிவிப்பு அது. ஆமா, சுவர் ஷாட்டா இருக்க போகுது. என்ன ஜனாதிபதியே சொல்லிட்டாருன்னா தெரியும் தானே. மே மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசங்கள்ல பல அதிரடியான சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். என்ன சிலவளை ஏன் டிலே ஆகுதுன்னு எங்க அனுப்புறன்றதை இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு இருக்க போல சட்டமாகுது. அப்படியா? ஆனா இன்னொன்னு சட்டமும் கிடைத்த செய்தி நான் சொல்லட்டா? ஓகே, சொல்லுங்க. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 10வது ஜனாதிபதி யாருங்க சொல்லிட்டாங்க. ப்ரோக்ராம் நிப்பாட்டுங்க. சொல்லிட்டாங்களா நீங்க வேற தொல்ல தாங்க வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிடுறேன். சரி, இலங்கையின் 10வது ஜனாதிபதி திலீப் ஜாய்வீர அப்படின்னு அவங்க கட்சியிலே இப்பதான் சொன்னாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு சொன்னது வாங்க வரக்குள்ள பிரியாணியை கொண்டு வாங்க ப்ரோக்ராம் கண்டு. இந்த பிரியாணி நாங்க பாருங்க எவ்வளவு பெரிய அப்டேட்டோட வந்திருக்கோம். 10வது ஜனாதிபதியே அறிவிச்சுட்டாங்கன்னா பாத்துங்க. நீங்க சொல்ற செய்திக்கு நான் வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிடுறேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. செய்தி இல்ல அங்க எங்கட யாரு திமுக கோபரேஷன் டிவிய கமல் உடைச்ச மாதிரி உடைக்காம நான் கம்ப்யூட்டர். சரி, சிப்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா, சாப்பிடுங்க. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டான செய்திகளை கேட்டு சாப்பிடுங்க. இல்ல சீனி எல்லாம் காய்ச்சி ஊத்தி இருக்கிறாங்க. அது சரி, நீங்க சொல்ற செய்திக்கு நான் சிப்ஸை தான் சாப்பிடலாம். அது சரி, என்டர்டைன்மெண்ட் நியூஸ். சரி, இல்ல விளையாட்டு செய்தி அத பாத்துக்க. அப்ப அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க 10வது ஜனாதிபதியே நாங்க திலீப் ஜாய்வீரைய அழைச்சிட்டு வரோம். இப்ப நாமல் ராஜபக்சே வாழைக்காய் சிப்ஸ வைக்கவா இல்ல நீங்க திலீப் ஜாய்வீரை பத்தி தொடர்ந்து கேட்க போறீங்களா? இல்ல நான் ஏற்கனவே நாமல் ராஜபக்சே ரெடியா தானே 10வது ஜனாதிபதியா. இன்னும் வேறனவங்க ஆச்சுங்கன்னா அடுத்தது முறுக்கு. அப்படியேங்க அப்பா, என்னடா அடியில இருந்து ஐட்டமா எடுக்கிறீங்க. சாப்பிட்டுக்கிட்டே தான் இவ்வளவு விஷயங்கள் நீங்க உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பக்கம். இல்ல நாட்டு நடப்புக்குன்னு நேற்று வாங்கி எடுத்தது. நீங்க இப்படி என்ன சொல்ற சனமும் இப்ப எங்கட ப்ரோக்ராம் பார்த்து மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப நானும் மகிழ்ச்சியா தானே இருக்கேன். அதுவும் தான். அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ இப்ப 10வது ஜனாதிபதி திலீப் ஜெயவீரன் இவங்க அறிவிச்சிட்டாங்க கட்சியில. அப்ப நாமல் ராஜபக்சே இப்ப என்ன செய்ய போறாரு? இப்ப நாமலுக்கும் திலீப்புக்கும் ஒரு கடுமையான போட்டி வரப்போகுது. இங்கிட்டு இன்னொரு பக்கம் சஜித் பிரேமதாச இல்ல தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் 6 எதிர்கட்சி என்ற போட்டி நடக்கிற மாதிரி இங்க திலீப் வாஸ் நாமல் ராஜபக்சே அப்படின்னு தான் போட்டியே. அப்ப இனி பார்க்கலாம், எதிர்கட்சியில நாங்கள் நாமல் ராஜபக்சேயோட பலமா இருக்கோம், நாங்க திலீப் ஜெயவீரோட பலமா இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. இங்கிட்டு அப்பாவி உள்ள போச்சு சஜித் பிரேமதாச அவர் பக்கம் ஒரு பக்கம் ஜட்ஜிபியோட உதவியோட அரசியல் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆளும் கட்சி அவர் இன்னைக்கு சொல்றாரு ஜனாதிபதி இன்னும் பல தசாப்தங்களுக்கு என்பிபி அரசாங்கத்தை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரே பரபரப்பா தான் இருக்கு இன்னைக்கு. வடமாகாண முதலமைச்சர் தலைமையில மாங்குளத்துல முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிச்ச சுமந்திரன் தலைமையில மாங்குளத்துல தமிழரசு கட்சியில. ஆனா அவருடைய வெள்ளை சேட்டோட போயிருக்கிறார். ஏன்னு சொல்லுங்க, அவங்கள்ட்ட ஒரு பொது கேள்வி கேட்கிறேன், ஏன் அவருடைய வெள்ளை சேட் போட்டவர்? அப்ப எனக்கு என்னடா இதனை தொழிலாளர் தினத்துல உண்மை ஒரு உணர்வுபூர்வமான நாள். சுமந்திரன் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான நாள். என்னன்னா தொழிலாளர் தினம் எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2018ஆம் ஆண்டு மே தினத்துக்கு சிவப்பு சேட்டோட அனுரவ கையில காட்டி உண்மையில் அதுல ஒரு உணர்ச்சிகரமான பேசினவர். Tamil National Alliance took a decision after careful thought as to when to celebrate the May Day this year. This is a sensitive matter, and we also did not want to interfere or in any way
harm religious observances of the Buddhists. At the same time, we were keen to celebrate it on the International Workers' Day, and therefore we decided that the venues that we choose to celebrate the May Day will be away from Buddhist religious observances and in places where Buddhists don't live. இப்ப தான் முதலமைச்சர் ஆகணும்னு சேட்ட மாத்திட்டார். என்னன்னு தெரியும்? கலர் மாறிடுச்சு. மே தினமும் சிவப்பு, அனுரோட கட்சியின் சிவப்பு என்ன? அப்ப இப்ப எனக்கு இல்ல, நான் இப்ப அவங்களோட ஃபைட் பண்ண போறேன். இந்த திலீப் ஜேவீர மாதிரி தான் இது. அவரை ஜனாதிபதியா வரப்போறோம்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு ஆள் ஜனாதிபதியா வார மாதிரி தான் சுமந்திரன் நான் தான் முதலமைச்சர் என்ற புதுசா ஒரு முதலமைச்சர் வருவார். அது அடையாளம் வெள்ளை சட்டை. வெள்ள சட்டை. ஆனா நிச்சயமா பாவம் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குமோ தெரியாது. ஆனா அந்த மே தினத்தை ஒழுங்கு பண்ணிருக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை, அவர் அந்த என்ன சொல்ற, எப்படியாவது நானும் இருக்கிறேன் சீன்ல நானும் இருக்கிறேன்னு ஓடி திரிகிறார். ஐயோ பரிதாபம், ஐயா சுமந்திரன் மாங்குளத்துல மே தினத்தை அனுஷ்டிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது. ஐயோ பரிதாபம், எலெக்ஷன் வைப்பாங்களா இல்லையானே தெரியாது. கதம் எலெக்ஷன் இல்ல, எதிர்பார்ப்போம். ஏனென்றால் அதுல எல்லை நிர்ணயம் செய்யறதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணைக்குழு தெரிவிச்சிருக்குது. அதனால முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் என்று புரோஃபைல் போட்ட பெருமையோட ஐயா அரசியல்ல இருந்து ஓய்வு பெறுவார். என்ன சிரிக்கிறீங்க? சரி, அதான் பாப்போம், அந்த டைம் பாப்போம் என்ன நடக்குது. எலெக்ஷன் வச்சா அவருக்கு நல்லம், அவர் ஆசைப்பட்டதை ஒரு போட்டியில ஆச்சு கலந்துக்கலாம். இல்லாட்டி என்னதான் செய்ய, அந்த டைம் பாப்போம். அவர் ஆசைப்பட்ட ஒரு போட்டியிலாச்சும் கலந்து கொள்ளலாம்னா என்ன உள்குத்து இருக்கிறோமா? பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான், வேற என்ன. ஆனா அதே மாதிரி என்ன மட்டக்களப்பு பக்கம் ஏதோ அப்டேட்ஸ் இருக்கா மே தின கூட்டங்கள் சம்பந்தமா? மட்டக்களப்பு என்பிபி கைப்பற்றிது, சிகப்பு நிறமா மாறிடுச்சா? அதான் முடிஞ்சு. அப்ப சரி. 65,000 பொட்டி சட்டியெல்லாம் ஆளி கட்டிட்டு வேறங்க ஓடிட்டான். பிள்ளையாண்ட நாடக கம்பெனியும் வேறங்கி போயிட்டுதான். உண்மையில அந்த பிரதானமான நகரத்துல வந்து தமிழரசு கட்சி செய்திருக்கணும். மட்டக்களப்பு நகரத்துல 3 ஆசனங்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது டிஎம்பிபி ஒன்றுமில்ல, ஒரு 4000க்கு மேற்பட்ட சனம் கலந்து கொண்டதாம் என்பிபி மட்டக்களப்பு நிகழ்வுல. சுனில் கந்துனத்தி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் கந்துனத்தி பேசியிருக்கிறார். பல இது நடந்திருக்கா. நான் தமிழரசு கட்சி தலைமறைவு மட்டக்களப்புல செய்திருக்கிறாங்க. இப்ப எப்படி என்ன சொல்லுங்க டெல்சான், ஒதுங்கி நின்று ஏதோ என்ன சொல்ல காலைக்கடன் மாலைக்கடன் கழிச்ச மாதிரி தான் மட்டக்களப்புல தமிழரசு கட்சி எங்கேயோ ஒரு மூலையில போய் நின்று இருக்குது. அது நீ 65 வந்துட்டோ தெரியாது. நீ நிலமா சொல்றீங்க. அதே மட்டக்களப்பு நகரத்துல அவங்கடதான் பலமான ஒரு மேதினமா நடந்திருக்குது மட்டக்களப்புல. அதே மாதிரி வவுனியாவிலையும் மாலிமாவினுடைய மே தின கூட்டம் மிக சிறப்பா நடந்திருக்கு. அப்ப அதுல பேசின அமைச்சர் சொல்லியிருக்காரு, இன்று வவுனியாவில் கனவு போல் உள்ளது, அப்போது ராஜபக்சக்கள் எங்களை வவுனியாவுக்கு விடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிமல் ரத்நாயக் அவர்கள். என்னதான் நீங்க எங்கேயாவது செய்யுங்க, கிளிநொச்சியில தனி ஒரு மே தினம் சும்மா சிவப்புன்னு இருக்குது. சிவப்பா கிளிநொச்சியில பெற்றுமளவான சனம் கலந்து கொண்டு இருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்துல வேற எந்த ஒரு கட்சிகளும் மினக்கடலை மே தினம் செய்யறதுக்கு, பெரிய அளவுல செய்யறதுக்கு செய்திருக்கிறாங்க. சிறிய அளவுல சிறிதரனும் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார். அந்த மே தினம் நடந்திருக்குது. அதில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க, பெருமணிக்கலான மக்கள் பல இடங்கள்ல இருந்தெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. மொத்தத்துல அரசாங்க தரப்புல 21 மாவட்டங்கள்லயும் எதிர்கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகள் கொழும்பு மற்றும் பல இடங்கள்லயும் செஞ்சிருக்காங்க. எஸ்டேபியினுடைய மே தின கூட்டத்துல பார்லிமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம், நாளையிலிருந்து அதற்கான களம் இறங்குவோம். எப்படி நாளையிலிருந்து அதற்காக களம் இறங்குவோம்னு சொல்லிட்டார். திரும்ப எடுக்கவா வாழகா ஜிப்ஸ் சொன்னது மே தினத்துல குழப்பா. இங்க நான் சிவப்பு ஷர்ட் போட்டோம், என்ன ஒரு சிவப்பு ஷர்ட் போட்டு வந்து நீங்க எட்டியாவது பாத்தீங்களா? நீங்களும் சிவப்பு உடனே வந்துடுறாங்க கீழே. அதுலயே பல அர்த்தங்கள் இல்ல, அத சிகப்பு ஷர்ட் போட்டதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா மே தினத்துல எங்கட ரவுஃப் ஹக்கீம் காக்கா வந்து இந்த தொலைபேசி சின்னவெல்லாம் செத்து போன சின்னம் அதுகளுக்கு எல்லாம் சும்மா போட்டாக்குக்காங்கன்னு அவர் ஒரு பழைய அதாவது போன உள்ளூராட்சி சபை தேர்தல அஜித்தை வச்சு வாங்குவேன் 2-3 அடிச்சவர் அவர். புத்த வழிட்டு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, எங்க போறாங்கன்னு தெரியா, என்ன செய்யறாங்கன்னு தெரியாண்டு அது ஒரு அடி அடிச்சார். நீங்க இந்த காணொலியை பார்க்கலாம், ரவுஃப் ஹக்கீம் கதைக்கிற காணொலிய மிகவும் யதார்த்தமா கதைக்கிறாரு. காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இந்த பேத்தனமான கதையில கேட்டு தொலைபேசி சின்னத்துக்கு நாம ஓட்டு போட சொல்லுவோமா?
அது செத்து போன கேஸ். இனி தொலைபேசி சின்னம், அவங்களோட இருக்கிற உறவு, இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல்னா இதுக்கு பிறகு வார தேர்தல்களையும் நாங்க அதை பத்தி சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்பிபி எம்பி இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அடிச்சு காய்க்கிறான். அதுல வீடியோவையும் பாருங்க. லீடர் வேற லெவல். லீடர் வந்து லீடர் இல்ல என்றால் அரசியல் மட்டும் இல்ல, இந்த சம்பவங்களும் இல்லாம போயிரும். அவருக்கு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் வித்தியாசம் தெரியல. தட்டி மாறு தட்டி பேசுறான் மனிதன். இப்படியான ஆள்கிட்டதான் இப்ப குரங்கிட்ட பூமாலையை கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க. இது என்பிபிக்கு அவர் லீடர் அடிச்சு இது ஒரு போன காலங்கள்ல கதைச்ச கதை இப்ப திரும்பவும் சோசியல் மீடியாவில வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இப்ப பாருங்க, இலங்கை ரீதியா நாடளாவிய ரீதியில இன்னைக்கு பரபரப்பா இத்தனை மேதின குற்றங்கள் இடம்பெற்றிருக்கும் போது இன்னும் ஒரு விஷயம், ஒரு மர்மமான விஷயம் இலங்கையே உலுக்கிய சமூகம்னே நாங்க சொல்லலாம். ஏன்னா இலங்கையிலே பேசு பொருளாக இருந்த விஷயம் தான் இந்த திரை சேரில $2.5 மில்லியன் அமெரிக்கன் காணாமல் போன விஷயம். இதுல சம்பந்தப்பட்டு விசாரணைகளுக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகள் ஒருத்தர் நேற்று மர்மமான முறையில மரணிச்சிருக்காரு. தற்கொலைன்னு தான் சொல்லப்படுது. பட் மக்களுடைய பார்வையில இது கொஞ்சம் வேறமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமும் இருக்காது. விசாரணை அதிகாரிகள் சொல்றாங்க இப்போதைக்கு தற்கொலை தான். என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி ஏதோ அப்டேட்ஸ் இருக்கா? நீதிமன்றத்துக்குள்ள போயே ஒரு படுகொலையை செய்த இதுல செய்திருக்கான்னு சொல்லி சொல்றதுக்கு 100 விதம் வாய்ப்பு. இது சந்தேகத்துக்கிடமா தான் நாங்க கேள்வி எழுப்புறோம். ஆனா இந்த விசேட போலீஸ் செயலணி அமைக்கப்பட்டு இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருது. விசாரணை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இவருடைய இந்த மரணம் விசாரணை கட்டங்களுக்கு ஒரு பெரிய இடையூறு ஆகிருச்சு அப்படின்னு. ஏன்னா இவருடைய மரணம் வந்து மர்மமானது, பல விஷயங்கள் திரும்ப உங்களுக்கு இதுல சொல்லி கொண்டிருக்கிறேன். நாங்க 2 பேரும் நீங்க எதிர்பக்கத்துல இருக்கிறவங்கள சிம்பிளா நினையாங்க. அவங்க களவுல ரிபுல் பிஹெச்டி செய்தார்கள். பிஹெச்டி செய்தவங்க அவங்க களவுல பிஹெச்டி செய்தார்கள். சரியா? ஏன் இந்த மரணத்துக்கு ஒரு தரம் கண்டனம் தெரிவிக்கல எதிர்கட்சிகள்? அது தெரியாதா? இல்லது மே தினத்தை நாடி மறந்துட்டாங்களா? இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். அதான் இன்னும் சத்தம் இல்ல நினைக்கிறேன். நாளையில இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ தெரியாது. ஆனா ஒரு விடயத்துல தெளிவா இருக்கிறார். ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்ல, முடிவு கட்டாம போறலன்னு கூறிய இருக்கிறார். நானும் எதிர்பார்த்தேன் ஜனாதிபதியிட இன்னைக்கு சரி இதை வந்து பேசுவார்னா. இன்னைக்கு ஒண்ணுமே சத்தம் இல்ல. பாப்போம், ஒரு முழுமையான விசாரணை அறிக்கை வரும் தானே. ஆனா பாருங்க, கடந்த கால ஆட்சிகளின் போதும் கூட இந்த மாதிரி சில மர்மமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. உதாரணமா ராஜபக்சேக்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு விஷயங்கள் ஊழல் மோசடி சம்பந்தமா. தம்பி அது பெரிய மூட்டையா நடந்தது. நீங்க ஏதோ 1 2 சொல்ல வரீங்க, முடிக்க இயலாது. அதான் பிரதானமா சொல்லணும்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு அமைச்சர் ஒரு ஆள், என்ன சொல்ற, முஸ்லீம் அமைச்சர் ஒரு ஆள் ராஜபக்சவை சந்திக்க இந்த ஊடகங்கள்ல முதல் எழுதப்பட்டது. ஏதோ போக்குள்ள வீரா பப்போன்னு வரான். அங்க போயிட்டு வரக்குள்ள இப்படித்தான் வந்து வரான். மூஞ்சி தொடச்சிட்டு வந்திருக்காரு. ஏதோ கொடுத்துதான் அனுப்புன மாதிரி தான் அறிஞ்ச உள்ளுக்குள்ள நல்ல டோஸ் கொடுத்தா. ஆரண்டி இப்ப தேடி பிடிச்சு பாருங்க. அல்ல தெரிஞ்சாக்கள கீழே எழுதுங்க. நாங்க யாவா எஸ்ஸா நோவான்றத நாளை சொல்றோம். இதுல உண்மைக்கு நானும் யோசிச்சது தான், இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமா ஊடகம் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில உண்மைகளை அம்பலப்படுத்துறவங்க வந்து மர்மமா இன்னும் கடத்தப்பட்டிருக்காங்க, காணாமலாக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏபஸ் குடுக்கல் வாங்கல் இதுல சம்பந்தப்பட்ட உண்மையான அது பறக்குறது என்ன, இது கீழே என்ன தரையில போறதெல்லாம் பறக்குறதுல என்ன அத அந்த விஷயத்த வெப்சைட்டுக்கு எழுதின ஒரு நபர் வந்து மர்மமான முறையில கொழும்புல ஒரு பிரதான இடத்துல அவரே துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டாராம். அந்த டைம் அந்த ஏரியாவோட சிசிடிவி எல்லாம் வேலை செய்யாம போயிருச்சான். அந்த மாதிரியான மர்ம கொலைகள், மரணங்கள் நடந்திருக்கு. இப்ப சில மர்டர் நடக்கிறதுல சிசிடிவி வேலை செய்யாது, போலீஸ் நிக்காது, ஆர்மி நிக்காது. அதெல்லாம் பக்கம். இப்ப யாரு எங்கட மாமனிதர் சிவராமண்ணன் படுகொலை செய்யப்பட்டது உயர் பாதுகாப்பு வலயம். அங்க போலீஸே இல்ல. ரவி குமுதேஷ் ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்துல தலைவர் இருக்கக்கூடிய ரவி குமுதேஷோட கதைச்சிட்டு தான் அவ போனது. கதைச்சிட்டு வீட்டுக்கு போனவர் உயர் பாதுகாப்பு வலயம். ரவிராஜ் காலையில பட்டப்பகல் உயர் பாதுகாப்பு வலயம். எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதுவும் பெரிய ரைபிள கொண்டுதான் சுட்டது. உரபேக்கில மறைச்சு மகேஸ்வரன் சிவன் கோயில்
லசந்து இதெல்லாம் அந்த மூட்டையில் அடுக்கின சாமான்ல உண்டு உழவு. நான் சொல்றது இப்ப இதுவும் அந்த மாதிரி ஒண்ணா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில இருக்கு. நான் சோசியல் மீடியா பாக்குறேன். ஆனவா போன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நெருங்கினவங்களுக்கு இதை நெருங்க இல்லாமல். ஆனா சில விஷயம் இதுல ஒரு விடயத்தை சொல்ல வேண்டியது தான். நீங்களும் கேட்டதால எல்லா விசாரணைகள் தொடர்பாகவும் முழுமையா பேச முடியாமல் அல்லது முழுமையா வெளிப்படுத்த முடியாமல் இருக்குது. அதை நேர்கள் நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த அதிகாரி தொடர்பான விசாரணைகளும் கிட்டத்தட்ட இப்ப விசாரணை லொக் பண்ணியாச்சுது. விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. வெளிப்படையா சொன்னா இந்த நண்டு இறால் எல்லாம் வந்து அங்க இவங்க ஓடிடும். நண்டு இறால்லாம் இப்ப மறைச்சு வைக்க வேணும்னா ஒன்றும் செய்யல. சரியா டெல்சா? சரி. இது இப்ப சில வேளை கமலஹாசன் கதைக்கிற மாதிரி இருக்கு. அவர் கதைக்கிறேன் அவருக்கு எவ்வளவுங்கிறல தானே. அது ஒன்றுதான், அது ஒன்றுதான். ஆனா நாங்க இப்ப மே தினத்தை பத்தி பேசிட்டோம், மே தின கூட்டங்களை பத்தி பேசிட்டோம். அங்க 4ஆம் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. தமிழகத்துல என்ன அப்டேட்டு, புதுசா என்ன கதை? இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காரு. என்ன நடக்குது? இது எங்கள் நீதி என்ற படத்திலிருந்து சின்னத்தம்பி உன்னை நம்பி காத்திருக்கு இந்த நாடென்று இளையராஜா பகிர்ந்திருக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட 4ஆம் தேதி முடிவு ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல வெளிப்பட்டு நினைக்கிறேன். இளையராஜா எல்லாம் இதை கான்பிடென்டா சொல்றாருன்னு சொன்னால் விஜயில வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுட்டு. ஆனா நேற்று மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில இருக்கக்கூடிய ராஜகோபாலன் மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், நேற்று அமைச்சரவையில இருந்த பல இங்க ராஜபக்சர்கள் மாதிரி பைல்கள்ல இருந்த பேப்பர்கள் பழைய சாமான்கள் எல்லாம் உருவ தொடங்கிட்டாங்க என்று சொல்லி அவர் டெல்லி ராஜகோபாலன் நேற்று ஊடகம் ஒன்றுல செவி கொடுக்கும்போது சொன்னார், இளையராஜா அப்படி பயந்திருக்கிறார். தமிழகம் இப்ப என்ன சொல்லுங்க, முதல்ல தற்குறியண்டா அதுக்கு என்னென்ன அர்த்தம் தெரியும். யாரையும் நாங்க அப்படி சொல்லக்கூடாது, ஒரு இழிவா சொல்லக்கூடாது. அரசியல் ரீதியா விமர்சிக்கலாம். விஜய் அரசியல் தெரியாதவர், விஜயோட இருக்கிற அரசியல் தெரியாதுன்னு. இப்ப ஒரு இளைஞர்களை இப்ப உங்களை பிடிக்கல என்றால் இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் டிபேட்ல எல்லாம் கோவப்படுறாங்க. நான் நினைக்கிறேன் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள என்ன நிலவரத்துல இருப்பாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் எல்லாரையும் காப்பாற்றணும், எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் துணையா இருக்க வேணும், கருணாநிதி குடும்பத்தையும் காப்பாற்ற வேணும். எடப்பாடியார் கூலா இருக்கிறார். உண்மையில எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல மிக கூலா இருக்கிறார். அந்த இளையராஜாவோட பாட்டுன்றது வந்து ஒரு அபாயமா தான் இருக்க போது இதுகங்கள் நீதி என்ற படத்தின் பாடலை பகிர்ந்துள்ளார். இதுகங்கள்ற நீதி அது விஜய் தான் அதுல நடிச்சிருக்கிறார். பாடல் வரிகளை சொல்லிருங்க. சின்னத்தம்பி உன்னை நம்பித்தான் காத்திருக்குது இந்த நாடு. சின்னத்தம்பி உன்னை நம்பிதான். சாரி பாப்போம். அவர் யூடியூப் தளத்தெல்லாம் பதிவாயிருக்குது. இளையராஜால லேசில் ஒரு வசனத்தை விட மாட்டார். விடுறாண்டா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டு போயிட்டு வாங்க. மாற்றத்தோட இந்த மே தினத்துல உழைப்பாளர் தினம், அது ஜேவிபி சேட்டுல சுமந்திரன் நீங்கள் அந்த சேட்டை போடுங்கோ. நீங்களுடைய சேட் போடாம பார்க்க எங்களுக்கு வடிவில்லாம இருக்குது. சிவப்பு சேட்ல அனுரவோடு அப்படி கம்பீரமா நடந்த ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துல. ஜேவிபி வரலாற்றுல முதன்முறையா வேற மாவட்டத்துல, அதாவது மாவட்டம், அதாவது வடக்கு கிழக்குல செய்தது 2018 தான். சுமந்திரனோட சேர்ந்துதான். அப்ப அவர் கொடுத்த வாய்ஸ் கட்லாம் அப்படி சும்மா கம்பீரமா இருந்துச்சு. கதம் தம்பி என்ன இறக்க எல்லாத்தையும். சரி, ஓகே. சரி, நாளைக்கு நல்ல சம்பவம் செய்யலன்னா நாளைக்கு நான் புட்டு கட்டிட்டு வந்துடுவேன். சாப்பிடுவோம். புட்டு சாப்பிட்டுச்சான் பிறகு நாட்டு நடக்கணும். நாளைக்கு பாருங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், கொழும்புக்கு வெளியே தான் இணைஞ்சு கொள்வேன். நாளைக்கு சந்திப்போம். அது வேற லெவலா இருக்க போகுது. ஓகே, பாய். ஓகே, பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.